அது ரஞ்சனி. ஜெய கருட சுபர்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. இந்த ஒரு சுதீனத்துல அடியனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வில்லியலம் அழிசிங்கருடைய சதமான உற்சவத்துல கீதையில சில ஸ்லோகங்களை பத்தி உங்ககிட்ட அடியன் தெரிஞ்சிட்டத சொல்லிக்கிறதுடைய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகவிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவம் அகம் பிரபத்தியே மேதினி பார நிர்ஹாரம் பார்த்த சாரதி அச்சுதம் பிரணமாமி ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரவாணினம். கீதை மொழித்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதார விந்தமலர் பக்தியுடன் பற்று. வைசாகே ரோஹிணி ரிஷிகேசம் தான் ஸ்லோகம் ஓட்டுவாங்க. ஸ்லோகம் ஓட்டாது. பிரணமாமோ ரிஷிகேசம் தான் வரணும். பிரணமாமி ரிஷிகேசம் வராது. ஓகே. பிரணமாமோ ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம். வைசாகே ரோஹிணி ஜாதம் காஷ்யபான் வயவாரிதேகே இந்தும் புண்டரீகாம்சம் கோஷ்டி பூர்ணம் அகம்பஜே. இன்னைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு முதல் அத்தியாயத்துல பயத்தை கையாளுதல். துரியோதனின் பயமும் அதோடு அவனுடைய வீழ்ச்சிக்கு அந்த பயம் எப்படி காரணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அடியன் ஒரு 4 சப்டாபிக்ஸ்ல ஷேர் பண்ண போறேன். முதல் அத்தியாயத்துடைய அமைப்பு, அந்த முதல் அத்தியாயத்துடைய நிலைக்கடன். அடுத்து முதல் அத்தியாயத்துல 2 பேர் பயப்படுறா, துரியோதனன் அர்ஜுனன். அவளை பத்தி அதுல முக்கியமா இன்ஸ்பெசிபிக் துரியோதனனுடைய பயம் அவனுடைய வீழ்ச்சிக்கு அது எப்படி வழிவகுத்துது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த முதல் அத்தியாயம் அப்படிங்கிறதுக்கு திருநாமம் அர்ஜுன விஷாத யோகம். சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கர ரக்ஷையில ஸ்ரவணாதிகாரி அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துக்கு திருநாமம் கொடுத்திருக்க. இந்த அத்தியாயத்துல மொத்தம் 47 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 47 ஸ்லோகங்களை பார்த்தோம்னா திருத்ராஷ்டிரன் பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறது முதல் ஸ்லோகம். 2வது சஞ்சயன் பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறது. மேற்கொண்டும் சஞ்சயன் பேசுற மாதிரிதான் போறது. ஆனா அதுல போர்க்களத்துல துரியோதனன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத விவரிக்கிற சில ஸ்லோகங்கள் சஞ்சயனோட வாக்கியமா இங்க வருது. அதுக்கப்புறம் அங்க ஒரு சங்கநாதம் நடக்கிறது. 2 சைன்யத்துல இருக்கவா எல்லாரும் சங்கநாதம் பண்றான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் தேரை கொண்டு போய் நடுவுல நிறுத்துன்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்றார். அதை கேட்டு கிருஷ்ண பரமாத்மா தேரை கொண்டு போய் நிறுத்துறார். பார்த்தா சேனையை பாருன்னு கிருஷ்ணனோட ஒரு வாக்கியமும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. சஞ்சயன் சொல்ற மாதிரிதான் அமைஞ்சிருக்கு அந்த வார்த்தையும். அதுக்கப்புறம் சஞ்சயன் அர்ஜுனன் எப்படி கலங்கினான் அப்படிங்கிறத அவனோட வாக்கியமாகவும் அர்ஜுனன் பேசுற சில வாக்கியங்களாகவும் வியாச பகவான் இந்த அத்தியாயத்துல அமைச்சு கடைசியில போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லை விடுத்தான் விஜயன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. இப்ப எதுக்கு நம்ம யார் யார் பேசினா அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படின்னா துரியோதனனை தான் இங்க மெயின் கேரக்டரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்க துரியோதனன் அப்ப இங்க இந்த அத்தியாயத்துல துரியோதனன் பேசின மாதிரி ஸ்லோகங்கள் எங்க வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துரியோதனுடைய கலக்கத்துக்கான ஸ்லோகங்கள் சஞ்சயன் வாக்கியமா 3ல இருந்து 11 வரைக்கும் வருது. ஆக்சுவலா அது துரியோதனன் பேசினத சஞ்சயன் குறிப்பிடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. சோ இந்த அமைப்புல நம்மளுடைய செக்ஷன் பார்த்தா 3வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் தான் இன்னைக்கு அடியன் எக்ஸ்பிளைன் பண்ண போற ஸ்லோகங்கள். முதல் அத்தியாயத்துல 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் அத்தியாயத்தை 2 பேர் பயப்படுறான். முதல் அத்தியாயத்துல முதல் பாதியில துரியோதனனுடைய பயம் சொல்லப்பட்டிருக்கு. 2வது பாதியில அர்ஜுனனுடைய பயம் அது மேற்கொண்டு அடுத்த அத்தியாயத்திலயும் கண்டினியூ ஆகுது. சோ 2 பேர் பயப்படுறா. இந்த 2 பேர் பயப்படுறதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அத்தியாயத்திலேயே நம்ம ஹியூமன் இமோஷன்ஸ்ல இருக்கிற காம குரோதங்களுடைய வெளிப்பாடா அமையிறது இந்த முதல் அத்தியாயம். அதுதான் நம்ம பாஷகாரருடைய வியாக்கியானத்துடைய சிறப்பே. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த முதல் அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த இமோஷன்ஸ் எப்படி வியாசர் வெளிப்படுத்திருக்க அப்படிங்கறத நம்ம பாஷகாரரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. இதுல இவ 2 பேருடைய பயத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துரியோதனன்றவன் ஒரு ராஜச தாமசம் கொண்ட ஒரு பயத்துல இருக்கான். ஆனா அர்ஜுனன் ஒரு சாத்வீக நேச்சர் உள்ள ஒரு மனோநிலையில இருக்கிறதுனால அவனுக்கும் ஒரு பயம் இருக்கு, ஒரு கலக்கம் இருக்கு. அது சாத்வீக நிலையில இருந்ததுனால உடனடியாக தன் பக்கத்துல இருந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கிருஷ்ணர் கிட்ட சரணடைறான். அதனால அவனுக்கு ஒரு பகவத்கீதைன்ற ஒரு ஆலோசனை கிடைச்சு அவனுடைய மேன்மைக்கு அது வழிவகுத்துடுறது. துரியோதனனை பக்கம் பார்க்கும்போது அவனுடைய வீழ்ச்சிக்கு அது வழிவகுக்கிறது.
இப்ப துரியோதனனுடைய பயத்தை வந்து ஒரு 7 ஆங்கிள் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். துரியோதனனுக்கு வியாசர் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார், அவனுடைய ராஜச தாமச மனநிலை எப்படி இருந்தது, அவன் உளறினான்றது நம்மளுக்கு எப்படி தெரியறது, பாண்டவ படைகளை பார்த்து அவன் எப்படி பயப்பட்டான், அவனுக்கு தன்னுடைய சொந்த அந்த படை வீரர்கள் மேலேயே ஒரு அதிருப்தி இருந்தது, அதனால அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் அவனுடைய பயத்துக்கு வீழ்ச்சிக்கு காரணமே அவன் பெரியவாளை மதிக்காதது. அப்புறம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த பயத்தினாலேயே அவன் வந்து ஒரு பக்கம் தோற்கடிக்கப்பட்டான் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து விஸ்தாரமா இந்த அத்தியாயத்துல தெரியுது. அதான் நம்ம இப்ப மேற்கொண்டு பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருத்ராஷ்டனோட வாக்கியமா ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகமே துரியோதனனுடைய வாச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் ரெஜிஸ்டர் பண்றார். அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தா அதுக்கு சஞ்சயனுடைய பதில் அப்படின்ற அளவுக்கு சஞ்சயோ வாச்ச துஷ்டுவாது பாண்டவானீக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத் அப்படின்னு சொல்லி சஞ்சயனுடைய பதில் அப்படின்னு வருது. நம்மளுடைய இன்னைக்கு கான்டெக்ட் பிரகாரம் 3-11 ஸ்லோகங்கள் துரியோதனன் பேசின வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா 3வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி துரியோதன வாச்சன்ற ஒரு சப்தம் வந்து வியாசர் போட்டிருக்கணும். ஆனா இங்க ஏன் போடல அப்படின்னா பஷேதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் துருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமதா அப்படின்னு துரியோதனனுடைய அந்த பேச்சு ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி துரியோதன வாச்சன் போடல. ஏன்னா வியாசருக்கு துரியோதனன் as an embodiment, as a person, அவன் மேலேயே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. துரியோதனன் as a name அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. துரியோதனுடைய வார்த்தை அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. துரியோதனுடைய செயல் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக மொத்தம் அவனோட பேருக்கு அவனுடைய ஆளுக்கு மட்டும் மதிப்பு இல்லாம இல்ல, அவனோட பேருக்கு கூட இங்க வியாசர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து ரொம்ப நன்னா தெரியுது. ஏன்னா அவன் பேசின வார்த்தைகளும் உருப்படியான வார்த்தை இல்ல, அது உளறி கொட்டின ஒரு வார்த்தை அப்படின்னு மேல நம்ம பார்க்க போறோம். சோ வியாசர் இந்த கிரந்தத்துடைய ஆத்தரான வியாசருக்கே துரியோதனன்ற கேரக்டர் மேல அவ்வளவா ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இங்க ரொம்ப கிளீனா ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன் விருப்பம் இல்லைன்னா அவனுடைய ரஜோகுணம் தமோகுணம் தான் காரணம். சரி, இவனுக்கு எப்படி ரஜோகுணம் தமோகுணம் இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, துரியோதனனுக்கு ரஜோகுணம் இருந்ததுங்கிறத அவனுடைய அப்பாவான திருதராஷ்டிரன் முதல் ஸ்லோகத்திலேயே ரெஜிஸ்டர் பண்ற. எப்படி ரெஜிஸ்டர் பண்ற? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சயன். சத்துவ குணம் உள்ள பாண்டவர்களும் என்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த மாமகான்ற வார்த்தை வந்து ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் அகங்காரம், மமகாரம், அகந்தை, ஈகோயிஸ்டிக் வேர்ட். அதுல இருந்து தன்னுடைய புத்திரர்கள் வந்து தாமச குணத்திலோட தான் இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல துரியோதனாதிகளுடைய அப்பாவான திருதராஷ்டிரே ரெஜிஸ்டர் பண்றது. இதுல இருந்து துரியோதனுடைய ராஜச தாமச நிலை முதல் ஸ்லோகத்திலேயே தெரியறது. இததான் வியாசரும் ஏக்கோ பண்ணிருக்க. சரி, அந்த ராஜச தாமச நிலையினால அவன் உளறினாலும் நீங்க எப்படி சொல்றீங்கோ அப்படிங்கிறது 2வது ஸ்லோகத்துல தெரியுது. சஞ்சயோ வாச்சால திருஷ்டுவாது பாண்டவானீக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத் அப்படிங்கிறார். மகாராஜனே, சஞ்சயன் வார்த்தை இது. மகாராஜனே திருதராஷ்டிரே, உன்னோட பையன் ஏதோ வளரினான், என்ன சொன்னான்றது அவனுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல. அவனுடைய செயலுக்கும் அவனோட சொல்லுக்கும் வந்து ஒரு லிங்கே இல்ல. அவன் சொன்னது எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு சில வார்த்தைகளை தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா வச்சனம் அப்ரபீத் ஏதோ சொன்னான், என்ன சொன்னான்றது கூட விடு அப்படின்ற அளவுக்கு சஞ்சயன் துரியோதனனுடைய வளரலை வந்து இங்க 2வது ஸ்லோகத்துல ரெஜிஸ்டர் பண்றது. அடுத்தது இது எல்லாத்துக்கும் காரணம் துரியோதனனுடைய பயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். துரியோதனன் ஏன் பயந்தான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் துரியோதனன் வந்து பாண்டவர்கள் போர் அப்படின்னு வரும்போது போருக்கே வரமாட்டான்னு நினைச்சான். சரி, விட்டு கொடுத்துட்டு போயிடுவா. ஆனா இங்க போருக்கு வந்துட்டான். அப்படியே போருக்கு வந்தா கூட அவளுக்கு வந்து ஒரு சைன்யம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சான். சரி, ஏதோ சைன்யம் கிடைச்சிருது. அப்படியே அந்த சைன்யம் கிடைச்சா கூட அந்த சைன்யம் வந்து ஒரு சின்ன சைன்யமா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். என்னுடைய 11 அக்ஷௌகினி சைன்யம் அளவுக்கு அவளுக்கு சைன்யம் இருக்காது அப்படிங்கிறது துரியோதனுடைய ஒரு செல்ஃப் அனாலிசிஸா இருந்தது. ஆனா அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகர்த்தெறிய மாதிரி அவ பக்கம் 7 அக்ஷௌகினி சைன்யம் வந்துருது.
சரி, ஸ்டில் 7 அக்ஷோகினி 11 அக்ஷோகினிக்கும் கம்பேர் பண்ணும்போது கம்மி தானே குவான்டிட்டியில அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இல்ல. அவன் என்ன சொல்றான்னா மகதீம் சமூம், பிரம்மாண்டமான படைன்னு சொல்றான். ஏன் அப்படி பிரம்மாண்டமான படையா அவனுக்கு அது ஃபீல் ஆச்சுன்னா, அங்க இருந்தவா எல்லாருமே ரதர்கள், அதிரதர்கள், மகாரதர்கள். அது மட்டும் இல்ல, மந்திர சக்தியினால அஸ்திர வித்தைகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவா. இப்படிப்பட்ட ஒரு சைன்யத்தை அவன் கொண்டு வந்துட்டானே. ஃப்ரம் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அவளுடைய சைன்யம் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான சைன்யமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இது எப்படி நம்மளுக்கு தெரியறது அப்படின்னா, 3வது ஸ்லோகத்துல திருஷ்டுவாத்து பாண்டவானிக்கும்னு அந்த தூ சப்தம் வந்து அவனுடைய அதிர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு சைன்யத்தை பார்த்து, இப்படி ஒரு எக்ஸலண்ட் சைன்யத்தை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ஒரு மனசு அப்படியே பயம் வந்து உள்ளுக்குள்ள குமுறிண்டு வெளில வருது. இதே அவனுடைய சைன்யத்தை சொல்லும் போது ஃபுல்லா சக்கார சப்தம் போட்டு சொல்றான். ஐயோ, என் பக்கத்துல இருக்கவாள பாரு, பீமர், பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சபிதிஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சோமதித்தஸ்ததைவச அந்நேச்ச பகவ சூராக மதர்த்தே தியக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரகரணாக சர்வே யுத்த விசாரதாக. சர்வே யுத்த விசாரதான எல்லாராலையும் ஃபைட் பண்ண முடியும், அவ்வளவுதான். எல்லாராலையும் நானா சஸ்திர பிரகரணானா அவளால ஏதோ ஒரு கத்தி கபடா வச்சுட்டு சண்டை போட முடியும். மந்திர சக்தி அஸ்திர சக்தி அவ கிட்ட கிடையாது. இப்படி என் பக்கம் இருக்கவா எல்லாருமே எனக்காக ஏதோ சண்டை போடுறதுக்குன்னு வந்திருக்காளே தவிர அவள்லாம் ஒண்ணும் பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். சோ துரியோதனனுக்கு வந்து அந்த சேனையை பார்த்து ஒரு பிரம்மாண்டம் அதிர்ச்சி இருந்தது. அதோட முக்கியம் அவனோட பயம், அவனோட சைன்யத்து மேல இருந்த அதிருப்தி. ஏன் அதிருப்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை ஒரு சப் ஆங்கிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதிருப்தி பீஷ்மர் துரோணர் மேல. ஏன்னா அவ 2 பேரும் காத்தால எழுந்த உடனே பாண்டவர்களுக்கு ஜெயம்னு டெய்லி பிரார்த்தனை பண்றவா. அவளை போய் என் பக்கத்துல வச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம், அந்த பக்கம் யாரு, துரோணரே உன்னுடைய சிறந்த சிஷ்யன் அந்த பக்கம் நிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி துரோணருடைய சிஷ்யர்கள்லயே டாப் கிளாஸ் அந்த பக்கம் இருக்கான், என் பக்கம் அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு துரோணர் மேல ஒரு கடுப்பு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா துரோணர் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி, வியூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா, உன்னை கொல்லறதுக்கு உன்கிட்டேயே எப்படின்னு சிஷ்யனா வந்து கத்துண்டு போன உன்னுடைய சிஷ்யன் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீபதா அப்படின்னு சொல்லி திருஷ்டத்யும்னன் துருபத மகாராஜாவோட புத்திரன் அவன் அந்த பக்கம் நிக்கிறான் பாரு. அப்படி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த நீ என் பக்கம் நிக்கிறியே அப்படின்னு சொல்லி துரோணர் மேலயும் அவனுக்கு ஒரு அதிருப்தி. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், துரோணர் யாரு, அந்த பக்கம் எல்லாரும் க்ஷத்ரியா நிக்கிறா, இந்த பக்கம் என் கூட பிராமணர்கள் போய் நிக்கிறா. ஏன்னா இந்த பக்கம் த்விஜோத்தமான நீர் நிக்கிறீர் அப்படின்னு சொல்லி அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சந்நியாத்தம் தான் பிரவீமிதே அப்படின்னு சொல்லி த்விஜோத்தமன்னு சொல்லி கிண்டல் பண்றான். பிராமணர்கள் போய் என் கூட போரிட வந்திருக்கா, என் நிலைமைய நான் என்ன சொல்றது அப்படின்னு அங்க ஒரு தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறான். அடுத்தது, எனக்குன்னு ஒரே ஜீவன் கர்ணன், அந்த கர்ணன் இன்னைக்கு என் கூட இல்ல. ஏன்னா பீஷ்மர் இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கர்ணன் சபதம் பண்ற நிலைமைக்கு ஆயிடுது. எனக்காக என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒருத்தன் என் கூட இல்ல பாரு. அவன் இருந்திருந்தாலாவது எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும், அவனும் என்கிட்ட இல்ல. நீங்க இருக்கவா எல்லாரும் ஏதோ வெத்து வந்திருக்கீங்களே தவிர எனக்காக நீங்க யாருமே வரல, என் கர்ணன் இல்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த மனசோர்வு, அவனுடைய நம்பிக்கையற்ற தன்மை, தன்னுடைய வீரர்கள் மேல இருக்கிற ஒரு இன்னபிலிட்டி, இது எல்லாமே அவனுக்கு வந்து வெளில வருது. இதோட உச்ச கட்டமா சில ஸ்லோகங்கள் என்ன, அதாவது 8, 9 ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறான். அது என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி தியக்த ஜீவிதாகான்னு நம்ம பார்த்தோம். நீங்க என்னோட படைகள்ல இருக்கவாள்லாம் என்ன சொல்லியிருக்கணும், அவன் என்னோட படைகள்ல இருக்கவாள்லாம் எனக்காக போரிட வந்திருக்கவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல எனக்காக ஜெயிக்க வந்திருக்கா அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். தியக்த ஜீவிதான்னு சொல்லிட்டு எனக்காக உயிரை விட வந்திருக்கவா அப்படின்னு சொல்றான். இதுல இருந்தே அவன் வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு எண்டு கார்டு போடுறான். அவனுடைய படைய வீரர்கள்லாம் வந்து இறக்கிறதுக்கு தான் வந்திருக்கா, ஜெயிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல விதமா தன்னுடைய டீம் மேலேயே இருக்க நம்பிக்கையின்மை வெளியிடுறது. இதோடைய உச்சகட்டம்னு சொல்ற மாதிரி கடைசி 3 ஸ்லோகம், அதாவது பவான் பீஷ்மஸ்ட கர்மஸ்ட கிருபஸ்ட சமிதிஞ்சே, அந்த ஸ்லோகத்துலதான் அந்நேச்ச பகவ சூராக மதர்த்தே தியக்த ஜீவிதாகான்னு சொல்லி முடிச்சுடுறோம்.
இதுக்கடுத்து பர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்ரிதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம்னு சொல்றோம். இங்க என்னன்னா பீஷ்மர் தலைமையில இருக்கிற என்னுடைய படை பலவீனமானது, பீமன் தலைமையில இருக்கிற பாண்டவர்களின் படை வலிமையானது அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பக்கம் படைத்தளபதி பீஷ்மர், அந்த பக்கம் படைத்தளபதி துருபதபுத்திரனான திருஷ்டத்யும்னன். இவா 2 பேரையும் தானே கம்பேர் பண்ணிருக்கணும். எதுக்கு பீஷ்மனையும் பீமனையும் சொல்லி இங்க பலவீனம் இங்க வலிமை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவா 2 பேரும் சபதம் பண்ணியிருக்கா. என்ன சபதம் பண்ணியிருக்கா அப்படின்னா, பீஷ்மர் சொல்றார் பாண்டவர்களை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது பீஷ்மரோட சபதம். பீமனோட சபதம் துரியோதனன் துச்சாதன கொன்றே தீருவேன் அப்படின்னு இந்த பக்கம் சபதம். என் நிலைமைய லட்சணத்தை பாருங்கோ, என் பக்கம் பலவீனமா இருக்கா. ஏன்னா அப்பனன்ஸ் கூட சண்டை போட மாட்டேன்னு ஒருத்தன் சபதம் பண்ணி உட்கார்ந்து இருக்காரு, அதுவும் படை தளபதியா. ஆனா அந்த பக்கம் பாருங்கோ, கண்டிப்பா இவாளை கொன்னே தீர்வேன்ற பீமன் போய் அங்க இருக்கான். அப்ப அவளுடைய படை வலிமையான படமே தானே அப்படின்னு சொல்லிட்டு பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பலம் பீமாபிரக்ஷிதம் அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகத்துல சொல்றான். கடைசியில அவனுடைய வார்த்தையில வர கடைசி ஸ்லோகம் அதுதான் அவனுடைய உச்சக்கட்டத்துடைய ஒரு தன் நம்பிக்கையின்மைய வெளிப்படுத்துற ஸ்லோகம். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் படை தளபதி பீஷ்மர் தன்னுடைய படைகளை பார்த்து சொல்றான், நீங்களாம் பீஷ்மரை காப்பாத்துங்கன்னு. அதாவது படை தளபதி தான் டைரக்ட் பண்ணணும் படைக்கு. ஆனா இங்க படைகளை பார்த்து சொல்றான், நீங்களாம் பீஷ்மரை பார்த்துக்கோங்க. அப்ப அவனுக்கு படை தளபதி மேலேயும் நம்பிக்கை இல்ல, அவனுடைய படை மேலேயும் நம்பிக்கை இல்ல. அந்த அளவுக்கு அவன் பயந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. அந்நேஷு ச சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மேவாபி ரக்ஷந்து பவந்த சர்வயேவஹி அப்படின்னு சொல்லி, நீங்க எல்லாரும் பீஷ்மரை தயவு செய்து காப்பாத்துங்கோ, ரக்ஷணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு எங்கேருந்து எங்க யாரு ரக்ஷணம் பண்ணணும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு அவன் பயத்துல வளர்றான் அப்படின்னு இந்த 3லேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் தெரியுது. இவனுடைய இந்த வீழ்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம எல்லாருக்கும் அது பாடம் என்னன்னா, நம்ம சுவாமி அடிக்கடி சொல்வ, நம்மலாம் பிரபன்னர்கள், ஆனா நம்மள சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன் பண்றோம், என்ன மாதிரி பேசுறோம் அப்படிங்கறத நம்ம சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். இந்த இடத்துல the choice of words used by Dronar towards choice of words used by Duryodhana towards Dronar is very very important. என்னன்னா, பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரியன்னு சொல்ற, ஆச்சாரியரே என்னோட ஆச்சாரியரேன்னு சொல்லாம பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரியரேன்னு நக்கல் பண்றான். அடுத்தது உன்னோட சிஷ்யன் அந்த பக்கம் நிக்கிறான், துருபதபுத்திரேன தவ சிஷ்யன தீவத்தான்னு சொல்லி உன்னோட சிஷ்யன் அந்த பக்கம் நிக்கிறான் பாருன்னு சொல்லி அங்க ஒரு நக்கல். அடுத்தது த்விஜோத்தமன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஆச்சாரியரை நக்கல் அடிக்கிறான். இன்னொன்னு எல்லாத்தோட இது அத்தனையும் அவன் துரோணர் கிட்ட பேசுறானே தவிர அது எதுவுமே துரோணருக்கான ஸ்டேட்மெண்ட்ஸே கிடையாது. அவன் சொன்னது எல்லாமே பீஷ்மருக்கு. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறான்னா குழந்தைகள் மூலமா அவ ஒரு அந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டு இருக்க மாதிரி இங்க பீஷ்மருக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ டைரக்டா சொல்லாம அவரை அவமதிச்சு துரோணர் கிட்ட சொல்ற மாதிரி பீஷ்மருக்கு மெசேஜ் கொடுக்குறான் துரியோதனன். இதுல இருந்து என்ன தெரியறது, துரோணரையும் அவமதிக்கிறான், பீஷ்மரையும் அவமதிக்கிறான். இது 2த்துல இருந்து அவனுடைய அழிவு, அவனுடைய வீழ்ச்சின்றது பெரியவாளை நம்ம எண்ணிக்கை, அதுவும் ஆச்சாரிய புத்திரர்கள் பிதாமகர்கள் இவாளெல்லாம் அவமதிக்கிறதுல இருந்து அவனுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பம் ஆயிடுது அப்படின்னு தெரியுது. வியாச பகவான் கடைசி பாயிண்ட், இந்த பயத்தினால என்னன்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய அவன் தோத்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப என்ன ஆகுது, பீஷ்மர் இவனை மோட்டிவேட் பண்றதுக்காக சங்கநாதம் பண்றார். அவர் சங்கநாதம் பண்ண உடனேயே துரியோதனாதிகள் சைட்ல இருக்கவா எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்துல சங்கநாதம் பண்றான். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் பாண்டவர்கள் சைட்ல இருக்கிற கிருஷ்ணர் முதல்ல சங்கநாதம் பண்றார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இண்டிவிஜுவாலிட்டி காமிக்கிற மாதிரி அவா சங்கநாதம் பண்றான். இங்க கிருஷ்ண பரமாத்மா சங்கநாதம் பண்ண அந்த மொமெண்ட்லயே துரியோதனாதிகள் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இங்க வியாசர் ரெஜிஸ்டர் பண்றார். என்ன சொல்றாருன்னா, சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, அந்த கௌரவர்களின் இதயங்களை நடுங்க செய்தது அப்படிங்கிறது இங்க ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து என்ன தெரியறது, பயம் அப்படிங்கிறது வரலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. அது
துரியோதனனுக்கும் வந்திருக்கு, அர்ஜுனனுக்கும் வந்திருக்கு. ஆனா அந்த பயத்துல நம்ம எப்படி நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு, நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கு, அந்த பயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, அதுக்கேத்த மாதிரி பெரியவா கிட்ட போய் அடிபணிஞ்சு எனக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்கன்னு ஆலோசனைய கேட்கிறோமா, அவளுடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம நடக்கிறோமா, இது எல்லாமே இந்த துரியோதனன் அர்ஜுனன் அப்படிங்கிற 2 கான்ட்ராக்ட் கேரக்டர் மூலமா இந்த முதல் அத்தியாயத்துல வியாச பகவான் மூலமா தெரிஞ்சிருக்கு. சோ பயம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்ல, அந்த பயத்தை நம்ம எப்படி கையாளணும், துரியோதனன் கையாண்ட விதத்தினால அவனுடைய வீழ்ச்சி எப்படி இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அடியேன் கிரகிச்சின்ற சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தன்யாஸ்மி. அஸ்மத் குருப்யோ நமஹ. ஜெயகுருட சுப்ரணம். தன்யாஸ்மி. துரியோதனன் பயந்தான், அர்ஜுனன் பயந்தான், 2 பேரும் பயந்தான்றது அங்க இருக்கு. அதுல துரியோதனன் பயந்தான் அப்படின்றத பயத்தை வெளிப்படுத்துறதை காட்டிலும் அவன் வெறுப்பு அதிகமா வெளிப்படுத்தினான். அதுதான் துரியோதனத்துல நாம பார்க்க வேண்டியதான ஒரு விஷயம். பயப்படுறது ஒரு இயல்பு, ஒரு நேச்சர் அப்படின்னு சொன்னா கூட அப்கோர்ஸ் அந்த இடத்துல ஃபியர் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது. பட் அதை விட அவன் அதிகமா காமிச்சது என்ன அப்படின்னு கேட்டா தன்னுடைய வெறுப்பு அதிகமா காமிச்சான். இந்த சர்க்காசம்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் அடிக்கடி. எஸ்பெஷலி பிரத்யட்சமான ஒரு ஆச்சாரிய இடத்துல தன்னுடைய சர்க்காசத்தை அவன் யூஸ் பண்ணிட்டதுனாலேயே அவனுக்கு இருந்த கொஞ்சம் நல்ல வாய்ப்பும் அவனுக்கு போயிடுதுன்ற மாதிரிதான் அது தெரியுது. இந்த சர்க்காசம் அவன்கிட்ட இருந்ததுன்றத புரிய வைக்கிறதுக்காகத்தான் சஞ்சயன் எடுத்த உடனே துரியோதனனை பத்தி திருதராஷ்டிரன் கிட்ட பேசினான். அதுதான் அது ரொம்ப முக்கியம். நீயும் திருந்தல, உன் பிள்ளையும் திருந்தல, 10 நாள் ஆயிடுத்து, அட்லீஸ்ட் இப்பயாவது ஒரு மைண்ட்ல ஒரு நல்ல மனோநிலை வருமானு பார்த்தா வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருந்தாலும் துரியோதனன் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கான், நீ அதுக்கு மேல அப்படிதான் உட்காந்துருக்கேன்னு சஞ்சயன் அந்த ஆட்டிடியூட அழகா புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த முதல் அத்தியாயத்தையே எடுத்து அத திருதராஷ்டிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினான்றது நமக்கு புரியுது. ஓகே, இதுல அபர்யாப்தம், பர்யாப்தம் இது முதலான இடங்கள்ல தாத்பரிய சந்திரிகை ரொம்ப அழகான பங்கிகள். அந்த பங்கி சொல்லாமலே ஓபடிக்கிறீங்க. புஸ்தகத்தை சேவிக்கிறதுல அவ்வளவு சோம்பேறித்தம். பங்கி இல்லாம வியாக்கியான பங்கி இல்லாம ஒரு 2-3 இடத்துலயாவது ஒரு வியாக்கியான பங்கி சொல்ல வேண்டாம். அப்படியே ஓபிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முதல் அத்தியாயத்துல பாஷைக்காரர் சொல்லிட்டாரு. ஆனா தாத்பரிய சந்திரிகையில பர்யாப்தம், அபர்யாப்தம் அதுக்கெல்லாம் ரொம்ப அழகான தாத்பரிய சந்திரிகா பங்கி இருக்குச்சு. அதை சொல்லாம ஓபி அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது தப்பது.